அண்மை செய்தி. பழனி தேவஸ்தானத்தை கண்டித்து கடையடைப்பு போராட்டமானது நடந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள். வணக்கம் சுதா. பழனியில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சிறு குறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து பழனி நகர்மன்றம் சார்பில் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் இன்று கடையடைப்பு போராட்டமானது அறிவிக்கப்பட்ட நிலையில் வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தை துவங்கியுள்ளனர். இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் அவதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவாரம் சுற்றியுள்ள பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகள் அதிகமாக இருப்பதாக திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் கிரிவலப்பாதை எந்தவிதமான வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு கடைகள், வீடுகள் மற்றும் அகற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆயிரக்கணக்கான சிறு குறு வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் நகராட்சி விஷயங்களில் தலையிடுவதாகவும் கிரிவலப்பாதையில் நகராட்சிக்கு சொந்தமான கிரிவலப்பாதையானது இதை பராமரிப்பு பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று 1924ஆம் ஆண்டு அரசாணையின்படி கிரிவலப்பாதையில் கோவில் நிர்வாகம் அடைக்கக்கூடாது என்ற உத்தரவை மீறி தற்போது நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி கிரிவலப்பாதை எந்த விதமான வாகனங்களும் செல்ல அனுமதி தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான விவசாயிகள் தங்களுடைய விவசாய பொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அதிகப்படியான வணிக கடைகளை அகற்றி வருவதால் மாற்று ஏற்பாடுகள் செய்து தராததால் தங்களது வாழ்வாதாரத்தை ஏற்கனவே இழந்துள்ள சிறு குறு வியாபாரிகள், வணிகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பழனி நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் 33 வார்டுகள் உறுப்பினரும் ஒவ்வொரு கடைகளாக சென்று கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டி வந்தனர். இன்று கடையடைப்பு போராட்டம் துவங்கி அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் அவதியடைந்தனர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே உணவுப் பொட்டலங்கள், பிரெட், பால் உள்ளிட்ட வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்த அறிவிப்பானது நேற்று வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் பழனி நகர்மன்ற சார்பில் கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த நிலையில் ஆயிரக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் எந்த விதமான பொருட்கள் வாங்க முடியாமல் அவதியடைந்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.